மல்லி. ரஞ்சித் சொல்கிறாங்க, ராஜிமா இந்த மல்லி எங்கே போனால் ஆளையே காணோம். மாமாவும் இன்னும் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வரல. அது மட்டும் இல்லை, இந்த மல்லியை காணோன்னு இந்த அன்னப்பொண்ணியும் அப்புறம் வெண்பா 2 பேரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ராஜிமா, இந்த மல்லி எங்கேயோ போயிருக்கா போலுக்கு அப்படின்னு சொல்லவும் ராஜி சொல்கிறாங்க, விடு ரஞ்சிதா, அவன் எங்கே போனால் நமக்கு என்னடி அப்படின்னு சொல்லவும், இல்லை ராஜிமா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த அன்னப்பொண்ணி மல்லியை காணுன்னு தேடவே இல்லையே. வழக்கமாக மல்லி எங்கேயாவது போயிருந்தா இந்த அன்னப்பொண்ணி ஏதாவது கேட்பாங்க. ஆனால் இவங்க அமைதியாக இருக்காங்க. அதோட இன்றைக்கி பார்த்தேன் ஸ்வீட்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு ராஜிமா. நீங்கள் அன்னப்பொண்ணியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேளுங்களேன், மல்லி எங்கே போயிருக்கா அப்படின்னு. சரி அன்னப்பொண்ணி, அன்னப்பொண்ணி என்ன ராஜேஸ்வரி? ஆமாம் மல்லி எங்கே போனா ஆளையே காணோம். மல்லியா? மல்லி மதியமாக மாப்பிள்ளை ஆஃபீஸருக்கு போனா. எது விஜய் ஆஃபீஸ்க்கா? அவருக்கு அங்கே போயிருக்கா? அது உங்கள் தம்பி தான் கேட்கணும். உங்கள் தம்பி தான் மதியமாக கால் பண்ணி மல்லி உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க கூப்பிட்டாரு. மல்லியும் நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டா. அதுக்கப்புறமா இது வரைக்கும் மல்லியும் வரல, உங்கள் தம்பியும் வரல. 2 பேரும் எங்கே போயிருக்காங்களோ யாருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நைட்டு சாப்பாடு கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா போங்க. சரி வெண்பா குட்டி, நீ வா, நான் போய் சாப்பிட்லாம். உங்கள் அம்மா இன்றைக்கி வரமாட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல ரஞ்சித்துக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. ராஜிமா பார்த்தீங்களா இந்த அண்ணன் என்ன சொல்லிட்டு போகிறான்னு? நான் சொல்லலை, மல்லியை காணுனதும் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க ராஜிமா. எனக்கு என்னமோ இந்த அன்னப்பொண்ணி பிளான் பண்ணி மல்லியவும் விஜய் மாமாவையும் ஒன்று சேர்த்துருப்பான்னு தோணுது. ரஞ்சிதம் என்ன பேசுகிற நீ? அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ராஜேஸ்வரி விட்டுற மாட்டா. அந்த மல்லி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவளை விஜய் கூட சேர விடாமல் பிரிப்பேன். பிரித்து அவளை இந்த வீட்டை விட்டும் துரத்துவேன். புரியுதா? நீ வா. இப்போ என்ன, மல்லி ஆஃபீஸ் தானே போயிருக்கா? ஆஃபீஸில் போய் பார்த்தா தெரிய போகுது. ஏதாவது முக்கியமான வேலைன்னு சொல்லி விஜய் அங்கே உட்கார வச்சுருப்பான். நீ வா போகலாம் அப்படின்னு இங்கே ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போய் நிப்பாட்டவும் செக்யூரிட்டி வராரு. வந்த உடனே, மேடம் சொல்லுங்கள் மேடம், அம்மா விஜய் எங்கே போயிருக்கான்? விஜய் சார் அப்படியே போயிட்டாங்களா மேடம்? மல்லியும் போயிட்டாங்க மேடம். என்ன சொல்கிறேன்? 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னா ஏன் என்ன வீட்டுக்கு வரவே இல்லை? என்ன மேடம் என்ன வந்து கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? விஜய் சார் எங்கே போனாங்க, மல்லி மேடம் எங்கே போனாங்கன்னு பார்க்கறது என் வேலை அப்படின்னு சொல்ல உடனே பலான்னு ஒரு விட்றாங்க ராஜேஸ்வரி. என்ன வாய் திமுது அதிகமாகிடுச்சு அவனுக்கு? அவங்க உள்ளே இல்லை மேடம். ஐயோ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிக்க, ரஞ்சிதாவனே பார்த்தீங்களா ராஜிமா, நான் சொல்லலை, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அன்னப்பொண்ணி அப்போலேருந்து விஜயவும் மல்லியும் சேர்த்துக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணிச்சு. ஆனால் லாஸ்ட்டில் பாருங்கள், அவன் நினச்ச மாதிரி சேர்த்து வச்சிட்டா. நீங்கள் தான் இப்போ தோற்று போயிட்டீங்க. ரஞ்சிதா என்ன சொல்கிற? ராஜேஸ்வரி அவசியம் தோக்க மாட்டா. எப்படியும் அந்த மல்லி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்ச தருவேன். நீ விஜய் கால் பண்ணு. ராஜிமா நான் விஜய்க்கு மாமா கால் பண்ணிட்டேன். விஜய் மாமா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அந்த மல்லி ஃபோன் வீட்லேயே இருக்கான். அவள் ஃபோன் கூட எடுத்துகிட்டு போகல. அவள் தெளிவாக போயிருக்கான் ராஜிமா. எங்கே நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போனால் இவங்க நம்மளை தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டா ராஜிமா. இப்போ என்ன ராஜிமா பண்ணுறது? ரஞ்சிதா புலம்பிக்கிட்டே இருக்காத, என்ன பண்ணான்னு யோசிப்போம் இது அப்படின்னு ராஜேஸ்வரி கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வீட்டு ஹால்லேயே உட்காந்துருக்காங்க. எப்படி விஜய் வருவான், இந்த மல்லியும் வருவா, வந்தால் இன்றைக்கி இருக்குது அவளுக்கு கச்சேரி அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம மல்லிக்கு செம்மையாக பசிக்குதுன்னு நம்ம விஜய் வந்து மல்லியை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு. அப்படியே மல்லிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மல்லி அப்படியே விஜய் மேலே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த இருட்டில் மல்லியோடைய அழகை பார்த்து நம்ம விஜய் ரசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாவம் மல்லி நமக்காக நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிட்ருக்கா. ஆனால் இவளுக்காக நாம் தான் எதுவுமே பண்ணுறதில்ல. கொஞ்சம் பாவம் தானே மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை அப்படியே விசிறி விடுறாரு. மல்லி விசிறி விட மல்லி அப்படியே விஜய் மேலே பயங்கரமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, மல்லி நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா? நீ அழகு மட்டும் இல்லை, ரொம்ப அமைதியான பொண்ணு கூட. சில பொண்ணுங்க அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட அந்த அன்பு பாசம் இருக்காது. ஆனால் உங்ககிட்ட அழகும் இருக்குது, அன்பு பாசமும் இருக்குது. உண்மையிலேயே நீ மட்டும் என் மனைவியாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் என்ன, ஒரு சில காரணத்தினால நீ நானும் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போகுது. அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப நாட்கள் வராது மல்லி. கண்டிப்பாக சீக்கிரமே உனக்கு நான், எனக்கு நீன்னு யாருமே நம்மளை பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் ஒன்று சேர போகிறோம். அது மட்டும் இல்லை மல்லி, என்னை திரும்பவும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சுக்க மல்லி. அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசாதது தப்பு தான். ஆனால் நான் ஏன் தெரியாமல் பேசாமல் இருக்கேன்? எங்கே நாம் அடிக்கடி ரொம்ப நெருங்கி பழகிறோமோ அப்போலாம் நமக்குள்ளே சண்டை வருது மல்லி. நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன். ஆனால் அதுவே நீ நானும் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம்னா நமக்குள்ளே அதிகமாக சண்டை வரமாட்டேங்குது. ஆனால் நீ என்னை பார்த்துட்ருப்ப, நான் உன்னை பார்த்துட்ருப்பேன். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அதனால தான் கொஞ்ச நாள் நமக்குள்ளே பிரச்சனையே இல்லை. அதனால தான் உள்ளுக்குள்ளே ஆசை இருந்தாலும் அதை நான் வெளியே காட்டிக்காமல் இருக்கேன். அதுக்காக
உன் மேலே லவ் இல்லாமல் இல்லை மல்லி. இதுக்காக நீ என்னை விட்டு போயிட்டு தான் மல்லி. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் வெண்பா தான் நீ இல்லைனா இருக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா. ஆனால் இப்போது வெண்பாவை தாண்டி நான் ரொம்ப அடம் பிடிக்கிறேன். உன்னை டெய்லியும் பார்க்கணும், உன் கையில் எதனா சாப்பிட்ணும், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது மல்லி அப்படின்னு விஜய் மல்லிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மல்லி தூங்கணும்னு நினச்சி பேசுகிறாங்க. ஆனால் மல்லி முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் மனசில் இவ்வளோ காதல் இருக்கா, அதை ஏன் வெளிக்காட்டிக்க மாட்டார் அடா பாவி அப்படின்னு மல்லி தூங்கிடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே விடிஞ்சு போயிடுது. செக்யூரிட்டி வராரு. செக்யூரிட்டி வந்தவொடனே மல்லி செக்யூரிட்டியாக பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்கீங்க, யார்கிட்ட ஆஃபீஸை பூட்டி போனீங்க அப்படின்னு சொல்ல, சாரி மேடம், நீங்கள் இருக்கிறத நான் கவனிக்கலை, தெரியாமல் போட்டிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மல்லி சொல்கிறாங்க, செக்யூரிட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் தெரியாமல் நடந்த மாதிரி தெரியல, யாரோ வேணும்னு உங்களை இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, யார் பண்ண சொன்னாலும் பரவாயில்ல, இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மல்லி விஜயும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜேஸ்வரி பார்த்துறாங்க. ஏய் மல்லி, இல்லடி அங்கே நைட்டு போய் எங்கிட்ட போய் ஊர் சுற்றிட்டு வரேன், உனக்கு என்னடி வேலை அப்படின்னு கேட்கும். விஜய் ஒன்று, அக்கா இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க, அன்னப்பூரி வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி, நான் தான் நைட்டு சொன்னல மல்லி விஜய் மாப்பிள்ள கூட தான் போயிருக்கான்னு, அப்போ எதுக்கு நீ தேவையாக கோவப்படுற? இங்கே பாருங்க அன்னப்பூரி, நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க, நாங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே டக்குன்னு மல்லி, இங்கே பாருங்கள் நானும் தான் சொல்கிறேன், நானும் விஜயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தெரியும்ல உங்களுக்கு, அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு மல்லி கேட்க, ராஜீவ் ஒன்று, பாத்தியா விஜய் எப்படி திரும்ப பேசுகிற பாத்தியா? ஐயோ அக்கா, மல்லி ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நானும் மல்லி தான் வெளியே போயிருந்தோம், 2 பேரும் இப்போ வந்தோம் வீட்டுக்கு, இதில் என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இப்போது அப்படின்னு சொல்ல, இல்லை விஜய் நைட்டு ஃபுல்லாக வரல, வெண்பாவை யார் பார்த்துப்பா? அக்கா வெண்பாவை தான் அன்னபூர்ணியத்தை பார்த்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்னக்கா? இல்லை விஜய், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் பேசிட்டு இருந்தாலும் டயர்டாக இருக்குது, மல்லி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் தூங்கு போ, நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்குறேன் அப்படின்னு விஜய் சொல்ல, உடனே ரஞ்சிதாவுக்கு பயங்கர ஆத்திரம் வருது. உடனே 2 பேரும் மேலே போயிடுறாங்க. ரஞ்சிதா உடனே, பார்த்தீங்களா ராஜிமா, 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்காங்களாம், குளிச்சுட்டு தூங்க போகிறாங்களாம். ராஜிமா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ராஜிமா. அன்னபடி ஒன்று, ரஞ்சிதா உன் மனசில் என்ன ஓடுதுன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் நம்ம நினைக்கிறது தப்புன்னு மட்டும் நினச்சிக்காத, நீ நினைக்கிறது உண்மை தான். மல்லியும் விஜய் மாப்பிளையும் சேர்ந்து ஹோட்டலுக்கு தான் போயிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்ருக்காங்க, அங்கேயோ ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, தங்கிட்டு தான் 2 பேரும் இப்போது இங்கே வந்திருக்காங்க. அதுதான் ஒரே ரூமில் 2 பேரும் தங்கினாங்கல்ல, 2 பேருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கான், அதான் குளிச்சுட்டு தூங்க போகிறாங்க. ராஜி நீ நினைக்கிற பார்த்தியா அப்போல்லாம் இருக்காதுன்னு, இல்லவே இல்லை, அதுதான் நடந்துச்சு. மல்லி என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனான், நான் தான் உங்கள்கிட்ட அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இப்போது மல்லியும் விஜய் மாப்பிளையும் சேர்ந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டாங்க. இனிமே உங்களுடைய எந்த ஒரு சதித்திட்டமும் அவங்கக்கிட்ட பலிக்காதே அப்படின்னு அன்னப்பொண்ணி மேலே போகிறாங்க. ராஜிக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. ரஞ்சிதா உடனே, பார்த்தீங்களா ராஜிமா, என்ன பேசிட்டு போகிறான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ராஜிமா, நேற்று நைட்டு அவங்களுக்குள்ளே எதாவது நடந்திருக்குமா என்ன? ஐயோ ரஞ்சிதா, நீ வர என்ன டென்ஷன் ஆகாத, ஏற்கனவே நான் டென்ஷனாக தான் இருக்கேன், நீ கொஞ்சம் அமைதியாரு. அந்த மல்லி எதுக்குடா விஜய் கூட தனியாக போனோம், இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவளே யோசித்து யார்ட்டையும் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு அவளே ஓடுவா, அதுக்கு என்ன வழின்னு நான் பண்ணுறேன் இரு அப்படின்னு ராஜி கோவமாக பேசுகிறாங்க.